கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. இப்ப கர்த்தருடைய ஞானம் எனப்பட்டது எப்பேற்பட்டது அப்படின்னா, உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கிற போதே ஜலம் ஒழுங்கின்மையாய் இருந்த இடத்துல முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது, ஆழத்துல இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டு இருந்த அந்த நாட்கள்ல தான் ஜலத்தையும் வெவ்வேறாய் பிரித்த போது ஒரு ஜலத்தை ஆகாய விரிவு எனப்பட்ட ஒரு இடத்துல கொண்டே வைத்தது மாத்திரம் இல்லாம பனியை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே டிராப்பா பொழிய பண்றார். நம்ம சில நேரங்களில வெளியில நிற்கும் போது மனிதன் மேல பனி விழுகிறது தெரியாதது போல இருந்தாலுமே சில வாகனங்கள் நிறுத்தி இருந்தோம்னா வாகனத்துல தெரியும் பாருங்க பனி பொழிவல் எப்படிப்பட்டது. ஒருவேளை உத்தராஞ்சல்ல அல்லது ஊட்டியில இந்த மலை பிரதேசங்களில அந்த பனி எனப்பட்டது சில செடிகள் மேலேயே விழுந்து செடிகளே கருகி போய் விடுகிறது. அப்பேற்பட்ட பனிப்பொழிவு இருக்குது. ஆனா இதை எல்லாம் தேவன் எப்படி பொழிய பண்ணுகிறார்னா ஞானமாய் பொழிய பண்ணுகிறாராம். அப்ப தேவனுக்குள்ளான ஞானத்தை பவுல் சொல்லும் போது சொல்றாரு, கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் சொல்றாரு, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் அடங்கி இருக்கிற ஞானம் அறிவு என்கின்ற பொக்கிஷம் அப்படிங்கிறார். இப்ப எல்லா ஞானமுமே தேவனிடத்துல இருந்து மாத்திரம் வர்றதில்லை. சில ஞானங்கள் பாருங்க உலகத்திலிருந்து வருது, தேவனற்ற மக்களிடத்திலிருந்து கூட வருது. அப்ப எல்லா ஞானத்திலும் நம்ம தலையிடாதபடி தேவனுக்குள்ளான ஞானத்தை தலையிடணும். அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் எப்பேற்பட்டது, உலகத்திலிருந்து வருகிற ஞானம் எப்பேற்பட்டதுன்னு யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதும் போது எழுதுறாரு. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறதுனாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதுங்கிற. அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிட்டத்தட்ட 8 விதமான அடையாளத்தை காண்பிக்கிறார். பரத்துல இருந்துன்னா தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம். இப்ப முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்குது பாருங்க. அதாவது இதுல எந்த கலப்படமே இல்லை, இருமணமா அல்லது டபுள் மீனிங்கா இல்லாம பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது பரலோக சுத்தமாய் இருக்கிறதுனால, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால அவரிடத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்குது. இரண்டாவது அந்த ஞானத்துல தேவன் என்ன பண்றாருன்னா சமாதானத்தை வைத்திருக்கிறாராம். இப்ப சில ஞானங்களில பாருங்க சமாதானம் இருக்காது, பிரிவினையும் பலவிதமான அசம்பாதங்களும் தான் இருக்கும். அடுத்து சாந்தம் உள்ளதா இருக்குமாமா. அந்த ஞானத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இணக்கம் உள்ளதா இருக்கும் பாருங்க. அதை எங்கேயுமே முரண்டாவாதம் பண்ணாது. ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மாதிரி காரியம் எல்லாம் இருக்காது. தேவன் கொடுக்கிற அந்த ஞானமானது இணக்கம் உள்ளதா இருக்கிறது, இரக்கம் உள்ளதாவும் இருக்கும் பாருங்க. அதாவது பிரிவினைவாதத்தையோ கலவரத்தையோ அந்த ஞானம் உண்டு பண்ணாம இரக்கம் உள்ளதா இருக்கும். நற்கிரிகைகள் செய்யக்கூடிய ஞானமா இருக்கும் பாருங்க. யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா அந்த ஞானம் வரும். அது மாத்திரமல்ல பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதுமாய் இருக்குது. இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆனா பரத்திலிருந்து வராத சில ஞானங்கள் இருக்குது, தந்திரமான ஞானம். எப்படி ஏதேன் தோட்டத்துல முதல் மனுஷிய வஞ்சித்தது பாருங்க, அது ஒரு ஞானம் மாதிரி தான் தெரிந்தது. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்க சாகவே சாவ மாட்டீர்கள்,
தேவ தூதர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொல்லி வஞ்சிக்க கூடியதா இருந்தது. இந்த கனியை புசிக்கிறதற்கு கைட் பண்ணன அளவுக்கு பிசாசு கூட இருந்தவன் கைட் பண்ணனதுக்கு அப்புறம் எங்க போனான்னு தெரியல பாருங்க. அப்ப இது எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, பிசாசுக்குரிய ஞானம் அல்லது உலகத்திலிருந்து வருகிற ஞானம். இதே 3வது அதிகாரத்தினுடைய 14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமா இருக்கிறது. அப்ப இதுதான் பாருங்க, லௌகீக சம்பந்தமானது, அடுத்து ஜென்ம சுபாவத்திற்குரியது, பேய்த்தனத்திற்குரியது. பிசாசினுடைய செயல்கள் அந்த ஞானத்துல இருக்கும் பாருங்க. இன்னைக்கு உலகம் எத்தனையோ காரியங்களில ஞானத்தை தேடுது. இதுலயே கூட பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், அடுத்து யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள், நானோ சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் குறித்து நான் பிரசங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப கிரேக்கர்களிடத்திலிருந்து அநேக தத்துவ ஞானிகள்லாம் வந்தாங்க பாருங்க. சாக்ரட்டிஸ், புளூட்டோஸ், இன்னும் எப்பேற்பட்ட இந்த கல்விமான்கள் எல்லாம் வந்தாங்க பாருங்க. இவங்க தான் மாதங்களை எல்லாம் கோட் பண்ணாங்க, இவங்க தான் நாட்களை எல்லாம் குறிப்பிட்டாங்க. இன்னைக்கு சண்டே டு மண்டே வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் இப்பேற்பட்ட மக்களின் மூலமா நிர்ணயிக்கப்பட்டது. அதே போல இந்த நாட்கள்ல கூட சில நட்சத்திரங்களை பார்த்து சாதகத்தை குறிக்கிற இதுவும் ஒரு விதமான ஞானம் தான். இந்த ஞானத்துல என்ன கிடையாதுன்னா தேவன் கிடையாது, லௌகீக சம்பந்தப்பட்டது. இந்த ஞானத்துல ஒருவேளை நம்மளுடைய பெயர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பெயர்ல ஒரு எழுத்தை கூட்டுவாங்க அல்லது ஒரு எழுத்தை குறைப்பாங்க. அதே போல நம்ம வாங்கியிருக்கிற வாகனத்தினுடைய நம்பர்களை வைத்து வாகனம் நல்லா ஓடும், வாகன விபத்துல மாட்டிடும். இது எல்லாமே லௌகீகத்துக்குரியது, ஜென்ம சுபாவத்திற்குரியது, பேய்த்தனத்துக்குரியது. இப்பேற்பட்ட ஞானத்துல எந்த மனிதனாவது யோசிச்சு பாருங்க, ஒரு தெய்வீக அன்பை உருவாக்க முடியுமான்னு பாருங்க, உருவாக்க முடியாது. அதாவது ஒரு பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குதுன்னு வைங்களேன், அப்போ ஒரு பையனுக்கும் செவ்வாதோஷம் இருக்கிற பையனை பார்த்து தான் திருமணம் முடிக்கணும்பாங்க. இப்படி பல தோஷங்கள், பல நட்சத்திரங்கள், பல காரியங்கள், பொருத்தங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தா கூட ஆல்ரெடியே அந்த பொண்ணு கல்லூரியில ஒரு பையனை விரும்பி இருந்தான்னு வச்சுங்க, கல்யாணம் மணவரையில மாப்பிள்ளை விட்டுட்டு ஓடி போன எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, மணவரையில விட்டுட்டு போன எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. சாரி, எல்லா பொருத்தமும் பார்த்தீங்க, ஆனா அவங்க வேற ஏதோ ஒரு பொருத்தம் பார்த்து ஓடி போயிட்டாங்க. அப்ப இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வராத ஞானம். இப்ப தேவனிடத்திலிருந்து வராத ஞானங்களையும் வேதம் அறிமுகப்படுத்தது பாருங்க. பரிசுத்த வேதாகமம் எனப்பட்டது பட்சபாதமே இல்லாமல் நன்மை செய்கிற மனுஷனுக்கு வரக்கூடிய பிரதிபலனும், தீமை செய்கிற மனுஷனுக்கு வரக்கூடிய பிரதிபலனும், தேவனை சார்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற மக்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும், தேவனுக்கு எதிராக ஏழை எளிய மக்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறவர்களுக்கு வரக்கூடிய தீமையையும் பட்சபாதமே இல்லாம ஒருவேளை தேவ மனிதனாக கூட இருந்தா கூட அதை எழுதி வைக்கிறது தான் பரிசுத்த வேதாகமம். எப்படி இரவையும் பகலையும் வேறு பிரித்து காண்பிக்கிறதோ அதே மாதிரிதான் நல்லவர்களுக்கு வரக்கூடியதும் தீயவர்களுக்கு வரக்கூடிய காண்பிக்கிறது தான் வேதாகமம். அப்படி தேவனிடத்திலிருந்து வராத சில ஞானத்தினால எத்தனையோ பேர் செல்வந்தராயிருக்கிறாங்க. ஆனா செல்வந்தத்தை சம்பாதித்த அவர்கள் அதை அனுபவிப்பதற்கு ஆயுசு நாட்களை சம்பாதிக்காம போயிட்டாங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே தான் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுன்னு இருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரத்துல ஆகாப் ராஜா எனப்பட்ட ராஜா இஸ்ரவேலின் மக்களை ஆட்சி செய்யறார். அவருக்கு அரண்மனை இருக்குது, இஸ்ரவேல்ல கிட்டத்தட்ட 10 கோத்திரங்கள் இருக்குது, அவருக்கு பணிவிடை செய்வதற்கு வீட்டுல எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற நாபோத் எனப்பட்ட அவனுடைய வயல் மேல ஒரு ஆசை. நேரடியா போய் அந்த நாபோத்தின் இடத்திலே கேட்கிறான்,
உன் வயலை எனக்கு கொடு, அதற்கு பல நான் வேற இடத்தை நான் என்ன பண்றேன் உனக்கு தருகிறேன்ன போது இந்த நாபோத்து சொல்றார், இது எங்களுடைய பூர்வீக சொத்து, எங்களோட முப்பாட்டனுடைய சொத்து, இந்த சொத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறார். இதை கேட்டதுக்கு அப்புறம் ராஜாவாகிய நான் கேட்டே இவன் தரமாட்டேங்கிறான் என்று வீட்டுல போய் துக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீட்டுல துக்கமா இருக்கிறதை ராஜாவினுடைய மனைவி ஆகிய ஏசபேல் கண்டு, நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி நாபோத்தினுடைய நிலத்தை கேட்டு அவன் தரமாட்டேன்ட்டான், அவன் பூர்வீக நிலம் என்று சொல்லிட்டான் அப்படின்னா. இப்போ ஒருவேளை நல்ல மனைவியா இருந்தாங்கன்னா, நல்ல ஞானமுள்ள ஒரு மனைவியா இருந்தா, புத்தியுள்ள மனைவியா இருந்தா, ஐயா நமக்கு இவ்வளவு தோட்டங்கள் இருக்குது, இவ்வளவு அரண்மனை இருக்குது, இவ்வளவெல்லாம் இருக்கும்போது ஒரு ஏழையின் இடத்துல எதுக்கு போய் கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பேய்த்தனமான ஞானத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான் இந்த உலகத்துல எத்தனையோ ஐஸ்வர்யவான்களுக்குள்ள வேலை செய்து பாருங்க. தன் பணத்தை வைத்து, தன் அதிகாரத்தை வைத்து ஏழையாயிருக்கிறவனுக்கு அல்லது சிறுமைப்பட்டவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த நிலத்தை எப்படியாவது நான் உனக்கு சம்பாதித்து கொடுக்கிறேன் என்று இந்த நாபோத்து ராஜாவை நிந்தித்தான் என்று சொல்லி 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்துறாங்க. இதற்கு உபவாசம் எனப்பட்ட ஒன்றை அறிமுகப்படுத்தி, இந்த உபவாசத்துல இது மாதிரி நாபோத்து எங்களிடத்துல ராஜா நிலத்தை கேட்டாரு, அந்த நிலத்தை கொடுக்கல அப்படின்னு ராஜாவை தூசித்த மாதிரி 2 சாட்சியை ஏற்படுத்தி, இப்ப ராஜாவை நிந்திக்கிறவனை கல்லால் அடித்து கொல்லப்படணும்னு ஒரு சட்டத்தை இயற்றி, இந்த சட்டத்தின் மூலமாக நாபோத்தை இந்த பட்டணத்துக்கு வெளியில கல்லால் அடித்து கொன்னாச்சு. இப்ப இந்த நாபோத்தின் நிலத்துக்கு உரிமை பாராட்ட ஒருவருமே வர முடியாத சூழ்நிலையில இப்ப நாபோத்துக்கு வயலும் கொடுக்க வேண்டியதில்லை, நாபோத்தினுடைய வயலை எவனும் கேட்கவும் வரமாட்டான் என்று அந்த வயலை எடுத்து இந்த ஆகாப்பின் பேருக்கு மாத்தும்படியா ஏசபேல் ஆலோசனை கொடுத்தாங்க பாருங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த ஏழையை கொலை செய்கிறதுனால, இந்த ஏழையினுடைய நிலத்தை அபகரிக்கிறதுனால யாரு எதிரா வரப்போறாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னா, ஏழையோடு யுத்தம் பண்ணுகிறவன் கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறான்னு தான் வரும். இப்ப ஏழையை கொலை செய்கிறவன் கர்த்தரைய கொலை செய்வதற்கு அடையாளம் தான். இதை அறியாமல் நடந்ததுனால எலியா எனப்பட்ட தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ நாபோத்தின் வயலை அபகரித்தபடியினால உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், இதற்கு ஆலோசனை கொடுத்த உன் மனைவியினுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்குனாரு. அதே வார்த்தை நிறைவேறியது பாருங்க. யுத்தத்துல இந்த ஆகாப்பினுடைய விழாவுல ஒரு ஈட்டி பாய்ந்ததுனால அவனுடைய ரத்தம் ஈட்டிக்குள்ள போயிருக்கும். அத நதியில கழுவுகிற போது அந்த நதியின் தண்ணீரை நாய்கள் குடிக்கிற போது இந்த ஆகாப்பின் ரத்தத்தையும் நாய்கள் குடித்தது. இந்த ஆகாப்பு மரித்ததுக்கு அப்புறம் ஏசபேல மாளிகையின் உப்பரிகையிலிருந்து தள்ளி, உப்பரிகையிலிருந்து கீழே விழுந்தாங்க பாருங்க. கீழே விழுந்ததுல அவர்கள் வயிறு வெடித்து தலை உடைந்து ரத்தம் முழுவதும் தெருவுல சிந்தப்பட்டது. இதற்கப்புறம் இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கியது. அப்ப ஏழையின் சொத்தை அபகரிக்கிற எந்த மனுஷனா இருக்கலாம், எந்த உயர் பதவியில இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், ராணியா இருக்கலாம், ஆனா ஏழைகளுக்கு உதவி செய்கிற தேவனே யுத்தம் பண்றார். அப்ப இந்த ஆகாப்புக்குள்ளேயும் ஏசபேலுக்குள்ளேயே இருந்ததுதான் இந்த பேய்த்தனமான லௌகீக சம்பந்தமான ஞானம் எனப்பட்ட தந்திரம். இது ஆகாப்புக்குள்ளேயும் ஏசபேலுக்குள்ள மாத்திரம் இல்லைங்க, இயேசுவோடு கூட இருந்த யூதாசுக்குள்ளே இருந்தது பாருங்க. இந்த யூதாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் தந்திரசாலி என்று. வேதாகமத்துல எங்கெங்கெல்லாம் தந்திரசாலி இருந்தாங்களோ, தாவீதுக்கு ஒரு அம்னோன் எனப்பட்ட ஒரு மகன் இருந்தா, அவனுக்கு ஒரு சிநேகிதன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவனும் தந்திரசாலி தான். அவன் கொடுத்த தந்திரத்துலதான் இந்த அம்னோனே பின்னாட்கள்ல ஒரு பெரிய கலவரத்துல மரித்தே போயிட்டான். சகோதரனால சகோதரன் கொலை செய்யப்பட்டான் பாருங்க. அப்ப இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளேயோ பேய்த்தனமான ஞானம் இருந்தது. என்ன அப்படின்னா, இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு மற்ற சீசர்களுடைய ஐக்கியத்தையெல்லாம் விட்டுட்டு ரகசியமா போய்
இயேசுவினுடைய எதிரிகளின் இடத்துல போய் ஒரு ஐக்கியம் வச்சிருந்தான். அதாவது இயேசுவினுடையவர்களுடைய ஐக்கியம் வச்சிருந்தான். இயேசுவினுடைய எதிரிகளாய் பார்த்த, கொலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த வேத பாரகர்கள், சாஸ்திரிகள், இனி சொல்ல போனா பிரதான ஆசாரியர்கள், அவர்களோடும் கூட ஐக்கியம் வச்சிருந்தான் பாருங்க. இதன் நிமித்தமாக முதல் அடையாளம் என்னன்னா, 2 எஜமான்களுக்கு ஒருத்த ஊழியம் செய்ய முடியாதுங்க இவன் வாழ்க்கையில நிறைவேற்று. அங்கேயே ஐக்கியம் வச்சுட்டு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு டீல் பேசினா பாருங்க. சும்மாவெல்லாம் காட்டி கொடுக்க முடியாது. இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க சார்? இந்த இயேசு எங்கேயுமே பணத்தை வாங்கிட்டு ஒரு மனிதனை சுகமாக்கவே கிடையாது. மரித்து போன எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறாருங்க. ஒருத்தரிடத்திலும் பணம் வாங்கல. ஆனா இவன் இயேசுவோடையே இருந்து பாருங்க, பண ஆசை. இதுதான் லௌகீக ஞானம். பணத்தை சம்பாதிப்பதற்கு டீல் பண்ணி 30 வெள்ளிக்காசு வந்துருச்சு பாருங்க. இப்ப 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு தான் ரகசியமா போய் அவர்களிடத்துல ஒரு அடையாளம் சொன்னான். என்னன்னா, நான் யாரை போய் முத்தமிடுகிறனோ அந்த முத்தமிடுகிற மனுஷன் தான் இயேசு அப்படின்னு. ஏன்னா இயேசுவோட கூட 3.5 வருடம் இருந்த சீசர்கள் பேச்சுல, வஸ்திரத்துல, அவர்களுடைய சரீர செயல்பாடுகளை எல்லாமே இயேசுவை போலவே மாறிட்டாங்க. அதனால அந்த இருட்டுல யாரு இயேசுன்னு தெரியாம இயேசுவுக்கு போல வேற யாரையும் பிடிச்சிடக்கூடாது, நான் இயேசுவை போய் கெட்டி பிடித்து முத்தம் கொடுப்பேன், அவர்தான் இயேசு அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில போய் கெட்டி பிடித்து முத்தம் கொடுத்து இயேசு கேட்கிறார் அவனை பார்த்து. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல, சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னார். ஆனா அந்த நேரத்துல கூட பாருங்க, இயேசு அவனை சத்துருவேன்னு சொல்லல, அல்லது என்னை காட்டி கொடுக்கிற துரோகியே என்று சொல்லல, சிநேகிதனே தான் சொன்னார். இதற்கு அப்புறம் பாருங்க, இவங்க ஏதோ ஒரு காரியத்தை விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயே பிடித்து இயேசுவை அடித்து இயேசுவை தண்டனை செய்யும்படியாக விசாரிக்க கொண்டு போயிட்டாங்க. இப்ப எல்லோரும் விட்டு ஓடி போனவனே இதை அறிந்த யூதாசு தான் பாருங்க, ஐயோ இயேசு இப்படி தண்டிக்கப்பட்டு விட்டாரே என்று பணத்தை வாங்கினவர்களிடத்துல கொண்டே கொடுக்கிறான். வாங்கினவர்கள், வாங்கின பணம் உன்னுடையது, வாங்கின வேலை பணத்துக்கு நீ வேலை செய்துட்ட, பணத்தை நாங்க வாங்க மாட்டேன்ட்டான். பணம் இவனை காப்பாத்தலைங்க. யாரிடத்துல லௌகீக ஞானத்துல டீலிங் வைத்தானோ அவர்கள் அவனை காப்பாத்தல. கடைசியா பணத்தை தேவாலயத்துல தூக்கி வீசிட்டு ஒரு மரத்துல நாண்டு கொண்டு இறந்து போய்விட்டான். இதுதான் உலக ஞானம் பாருங்க. ஒருவேளை நம்ம பணத்தை சம்பாதிக்க உதவி செய்யும், அல்லது பொருட்களை சம்பாதிக்க உதவி செய்யும், அல்லது நிலம்புலங்களை, வீடு வாசல்களை சம்பாதிக்க உதவி செய்யும். ஆனா ஆயுசை நமக்கு கூட்டி கொடுக்காது பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பங்கிற. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தினால நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகிறது மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நம்மளுடைய ஐஸ்வர்யத்துல நம்மளை வாழவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உதவி செய்யும். அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் ஒருவேளை டிலே ஆகலாம் பாருங்க. யோசேப்புக்கு கூட கர்த்தர் ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தார். ஆதியாம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலையும் 41ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலையும் சொல்லுகிறது. அதாவது யோசேப்பு இந்த ஞானத்தை பார்வோனுக்கு அறிவிக்கிறதற்கு முன்னாடியே கர்த்தர் இவருக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த ஞானத்தை பெற்ற மனிதனுடைய ஜீவியத்தை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பைபிள் அடையாளம் காமிக்குதுங்க. ஆதியாம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல போத்திப்பாரின் வீட்டுல ஒரு அடிமையாக வேலைக்கு போறார். போத்திப்பார் இவர் கையில எல்லா பொறுப்பும் கொடுக்கத்தக்கதாக இவருடைய ஞானம் அவ்வளவு மகிமையுடையதா இருந்ததுக்குதுங்க. தன்னுடைய மனைவியை தவிர வேற எதையுமே இந்த போத்திப்பார் யோசேப்புக்கு மறைக்கல, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டார். ஒருவேளை அந்த யோசேப்பு வருவதற்கு முன்பாக போத்திப்பாருடைய வாழ்க்கையின் தரம் வேற மாதிரி இருந்தது. யோசேப்பு வந்ததுக்கு அப்புறம் போத்திப்பாரினுடைய வீட்டிலையும் வெளியிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துலதான் போத்திப்பாருடைய மனைவி இந்த யோசேப்பை வஞ்சகமாக
ஒரு கணவனிடத்துல தவறுதலான உறவு வைத்துக் கொள்ளுகிறதை போல இவனுக்கு யாருமே இல்லை, இவனோடு கூட இப்படி தவறுதலான உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி திட்டம் போட்டாங்க. ஆனா இந்த யோசேப்புக்கு கூட தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரர் இல்லை, வேற எந்த கார்டியனுமே இல்லைங்க. ஆனா தரிசனம் கொடுத்த கர்த்தர் இருக்கிறதை அவன் உணர்ந்தான் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும்னு சொன்னா நம்ம படிக்கிற இடத்துல பிரில்லியண்டா இருப்போம், வேலை செய்கிற இடத்துல பிரில்லியண்டா இருப்போம், அல்லது குடும்பத்துல தேசத்துல கர்த்தர் இந்த ஞானத்தை தந்து நம்மளை உயர்த்தி தான் வைப்பார். இன்றைக்கு கர்த்தரை பலவிதமா பாட்டு பாடுறாங்கங்க, கர்த்தரை பலவிதமா பிரசங்கம் பண்றாங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் ஞானம் எனப்பட்டது கேள்விக்குறியா இருக்குது. ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னை போதிக்கிறவர்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவன் ஆனினார். ஏன் அப்படின்னா அவர்தான் எழுதுறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்ப போத்திப்பார் வீட்டுல யோசேப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல, ஆனா யோசேப்பு கர்த்தருக்குள் தன்னை கண்ட்ரோலா வச்சிருந்தார் பாருங்க. அவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி போட்டிருக்கிற வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டார். இந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டுதாங்க அந்த போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பின் மேல பொய் சாட்சி சொல்லி அவரை ராஜாக்கள் குற்றவாளிகள் போடக்கூடிய சிறைச்சாலையில போட்டாங்க. இப்ப செய்யாத குற்றத்தின் நிமித்தமா சிறைச்சாலைக்கு வந்தாச்சு. சிறைச்சாலைக்கு வந்த போது கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கேயும் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஜெயில் சூப்பரண்ட் போல மாறிட்டார். இப்ப இந்த யோசேப்பை மீட் பண்ணும்படியாகவே பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அரண்மனையில வேலை பார்க்கிற 2 பேர், குற்றம் செய்தவர்களும் குற்றம் செய்யாதவர்களும் இந்த சிறைச்சாலைக்கு வர்றாங்க. இப்ப இந்த சிறைச்சாலையில யோசேப்பு அவர்களை விசாரிக்கிறார். சில நாள் சென்ற போது 2 பேரும் சொப்பனம் பார்க்கிறாங்க. 2 பேரும் சொப்பனம் பார்த்து கலங்கி இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி இருதயம் இருந்திருந்தேன்னு வைங்களேன், நம்ம சொந்த குடும்பத்தால விற்கப்பட்டு ஒரு எகிப்துக்கு அடிமையாயிருந்து செய்யாத குற்றத்தின் நிமித்தமா நம்மள ஒரு தண்டனை கைதியை போல வைத்திருந்தா நம்ம யாரை குறித்து கேர் எடுக்க மாட்டோம். சார், எந்த தண்டனையுமே இல்லாத போது யாரையுமே கேர் எடுத்துக்காத எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க எந்த தப்பும் பண்ணாத தண்டனை பெற்றிருக்கிற யோசேப்பு இவர்களை விசாரித்து ஏன் துக்கமா இருக்கிறீங்கன்னு கேட்டு இவர்களுடைய சொப்பனத்தை கேட்டது மாத்திரமல்ல, சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொன்னார். இதாங்க, அதாவது இவரை எதுவும் சிறைப்பிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, இவர் ஆல்ரெடியே கர்த்தராலே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்ததுனால உலகத்துல கர்த்தர் அவரை விடுதலையோடு வைத்திருந்தார். இப்ப அவர்களுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றார். இதுதான் ஆத்தும பாரம் எனப்பட்டது. ஒரு அடிமையாயிருந்த போதும் அவருக்குள்ள இருந்தது பாருங்க. இப்ப அந்த ஆத்தும பாரத்தோடு தான் விசாரித்ததுனால இதுல ஒரு மனுஷனிடத்துல சொல்றாரு, 3 நாள்ல மறுபடியும் நீ இருந்த இடத்திற்கு உயர்த்தப்படுவ. ஏன்னா நீ தப்பே பண்ணாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, என்ன மீட் பண்ணும்படியாக கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கலாம். அப்ப ஒருவேளை நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் அப்படிங்கிறார். இன்னொரு மனுஷன் தப்பு பண்ணி இருந்தா அந்த மனிதனுக்கு பார்த்த சொப்பனத்துல 3 நாள்ல நீ கட்டாயம் மரணத்தை சந்திப்பாயின்றார். இதற்கு அப்புறம் தாங்க பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். எப்பேற்பட்ட சொப்பனானா, ஒரு நதியிலிருந்து கொழு கொழு என்று 7 பசுக்கள் புறப்பட்டு பிள்ளை மேய்ந்து கொண்டிருக்குது. இத பிள்ளை மேய்ந்து கொண்டிருக்கிற பசுவை பார்த்தா அழகா இருக்குது. அது கொழு கொழுன்னு இருக்குது, அழகா இருக்குது. பார்த்தாலே ராஜாவினுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. சிறிது நேரத்துல அதே நதியிலிருந்து அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் இந்த அழகும் புஷ்டியுமாய் கொழு கொழுவென்று இருக்கிற பசுவையே சாப்பிட்டதாமா. யோசிச்சு பாருங்க, அழகும் புஷ்டியும் கொழு கொழு இருக்கக்கூடிய பசுவை ஒரு பசு சாப்பிட்டதுன்னா இதனுடைய அழகும் புஷ்டியும் கொழு கொழுப்பும் இந்த அவலட்சணமும் கேவலமான பசுக்குள்ளதானே போகணும். ஆனா எந்த மாற்றமுமே இல்லைங்க. அந்த அவலட்சணம் அப்படியேதான் இருக்குது, கேவலம் அப்படியேதான் இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ராஜா நித்திரை விட்டு தெளிந்து விடுகிறார்.
இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் புசிக்க வேண்டிய ஆகாரம் எனப்பட்ட ஒன்று ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறாருங்க. இந்த பசுக்கள் கூட எதை சாப்பிடணும்னு ஆதியாம புஸ்தகத்துல கர்த்தர் புல் பூண்டுகளை விளைவிக்கிறார். அப்ப புல் பூண்டுகளை சாப்பிடுகிற பசு கொழு கொழுன்னு இருந்தது. பசுவையே சாப்பிட்ட பசு பாருங்க, அந்த அவலட்சணமும் கேவலமும் மாறவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை புசிக்கிறது இல்லை. அன்றைக்கு எபீருவினுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பிய இயேசு பிள்ளைக்கு ஆகாரம் கொடுனார். ஏன் அப்படின்னா இந்த பெண்மணி இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்ல போனா இயேசுவின் பிள்ளையா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவினுடைய ஊழியக்காரையா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு தேசத்தின் ஆகாரத்தை கொடுக்க கூடாது, தேவன் சொன்ன ஆகாரத்தை, ஊழியக்காரி புசிக்க வேண்டிய ஆகாரத்தை புசிக்கணும். அதே மாதிரிதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த அவலட்சணமும் கேவலமான பசு புசிக்கிற மாதிரி புசிக்க கூடாது. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மொபைல் போன்ல அந்த ட்ரோல் பார்க்கறது, யூடியூப்ல பலவிதமான வீடியோ பார்க்கறது, இது ஒரு விதமான ஆகாரம் தான். இதை பார்த்து 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 கடைசியில என்ன ஆயிருன்னா இவர்களுக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காது. பார்த்தவர்கள் தான் பாருங்க பணக்காரர் ஆயிட்டு இருப்பாங்க. சார், நீங்க இத பார்த்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? சரி, ஒருவேளை நதியிலிருந்து புறப்பட்டு இந்த பசு இருக்கிற இடத்துக்கு வந்தீங்க, கொழு கொழுவென்று இருந்த புஷ்டியா இருந்த பசுவின் இடத்துல வந்தீங்க, நீங்க அது மாதிரி எவ்வளவு மாறி இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கடன் இருந்ததோ இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அது ஒருவேளை 10 மடங்கு கடனா இருக்குமே தவிர கடன் குறைஞ்சிருக்காது. ஆனா நாங்க சர்ச்சுக்கு போறோம் பிரதர், நல்ல ஊழியக்காரர் பேசுற செய்தியை கேட்கிறோம் பிரதர், எங்க வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வரும்? நீ புசிக்கிறது எல்லாம் பசுவை புசிக்கிற. தேவன் புசிக்க சொன்னதை நீ புசிச்சேனா தப்ப வாழ்க்கையில அந்த பசுமையும் கொழு கொழுப்பு வரும். அப்ப முதலாவது தரிசனம் இது. இரண்டாவது, சிறிது நேரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 7 கதிர்கட்டுகள் நல்ல கதிர் விட்டு இருக்குது. அதே வயல்ல இருந்து ஒரு பாலான கதிர்கட்டுகள் 7 இதை பட்சித்து போட்டது. அப்ப பூமியில எதை கதிர்கட்டுகள் புசிக்க வேணும்னு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்னா நிலத்தின் தண்ணீரை புசிக்கலாம், நிலத்துல போடுகிற உரங்களை புசிக்கலாம். அதை விட்டுட்டு கதிரையே கதிர் சாப்பிட்டா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க மிருக குணங்கள் மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. சில பூனைய குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு ஆகாரம் இல்லைன்னா பசிக்கு தான் குட்டியவே சாப்பிடுமாமா. அதே மாதிரி எத்தனையோ பறவைகள் அதே மாதிரிதான். அப்ப இன்றைக்கு கர்த்தரை அறியாத மக்களை போல கர்த்தருடைய மக்களும் மாறிட்டு வராங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல சில தாய்மார் பிள்ளைகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி சார் இது அப்படின்னு நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்டை குறித்து நம்ம யோசிக்கிறது. அப்ப இதை கண்டபோதான் பார்வோன் கலங்கி நிக்கிறப்ப இப்ப அரண்மனையில இருக்கக்கூடிய பானபாத்திரக்காரன் தான் நான் குற்றம் செய்துட்டேன், சிறைச்சாலையில இருந்து எங்களுக்கு சொப்பனத்தை சொன்னேன், ஒரு மனுஷன் எபிரேயன் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் என்ற போது இப்ப யோசேப்பு பார்வோனிடத்துல வரவழைக்கப்பட்ட போதுதான் பார்வோனிடத்துல இந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்றார். 7 வருடம் பசுமையான காலங்கள் வரும், 7 வருடத்துக்கு அப்புறம் உலகத்துல வராத பஞ்சங்கள் வரும். அப்ப ராஜாவே இந்த பஞ்ச காலத்துல நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு இந்த ஆசீர்வாதமான 7 வருடத்திலேயே தானியங்களை எல்லாம் சேகரித்து வைங்கள், இதற்கு ஞானமுள்ள ஒரு அதிபதியை எகிப்துல தேர்ந்தெடுங்கள்னு தான் சொன்னார். ஆனா பார்வோன் பார்த்தாரு பாருங்க, உன்னை விட ஞானவான் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லப்பா என்று யோசேப்பை அதிபதியா ஏற்படுத்தி வைத்தார். அப்ப அந்த யோசேப்புக்குள்ள இருந்த 4 முக்கியமான காரியம். ஒன்று என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்ததுங்க. இரண்டாவது காரியம், இவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆத்ம பாரத்தோட இருந்தார். மூன்றாவது காரியம், பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு மாறிட்டார் பாருங்க. ஆனா 1 சென்ட் நிலம் கூட இந்த எகிப்து தேசத்துல தான் பேர்லயோ தன்னுடைய மனைவி பேர்லயோ தன்னுடைய பிள்ளைகள் பேர்லயோ தன்னுடைய தகப்பன் பேர்லயோ ஏங்க தன்னுடைய சகோதரர்கள் பேர்ல கூட வாங்கல.
அந்த நாட்கள்ல பஞ்ச காலத்துல எகிப்தியரே தங்கள் நிலம்புலங்களை எல்லாம் யோசேப்பு கையில கொண்டு வந்து கொடுத்த போது யோசேப்பு இந்த நிலத்தை பார்வோனுடைய பெயருக்கு மாற்றினாராமா. இதுதாங்க ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய மரணத்தின் மேல நம்பிக்கையா இருந்திருக்கிறாருங்க. எப்பேற்பட்ட நம்பிக்கைனா, அவங்க தகப்பனார் சொல்றாரு, உனக்கு சுதந்திரத்தை சீகேம்ல ஒரு லேண்ட் வாங்கி வைத்திருக்கிறேன். அப்ப தன்னுடைய எலும்புகள் எனப்பட்டது இந்த எகிப்து தேசத்துல அடக்கமாக கூடாது. எங்கப்பா எப்படி தன் முற்பிதாக்கள் போய் அடக்கம் பண்ணின கல்லறையில் அடக்கம் பண்ணினாரோ அதே போல தானும் மரித்து எங்கள் முற்பிதாக்கள் எனக்கு வாங்கி வைத்த சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி அந்திய காலத்துல தன் எலும்புகளுக்கு கட்டளையிட்டாராமா. இதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயோ, ஆதியாகமம் 50வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலே சொல்றார். அப்ப கர்த்தருடைய ஞானம் பாருங்க, வாழுகிற போது அந்த மனிதனை உருவாக்கி வாழ்ந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்து மரித்த பின்பும் கூட பாருங்க, நீங்களும் நானும் மரணத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாவதற்கு ஒரு உத்தம மரணத்தை அவர் சந்தித்தார். திராம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களில ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு யூதா கோத்திரத்துல ஊரின் குமாரனாகிய பெசலேயேலை அபிஷேகம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப பெசலேயேலை அபிஷேகம் பண்ணுவது எதற்காகனா ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு. ஆனா மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை காண்பிப்பது என்னன்னா சீனாய் மலையில. பெசலேயேல் சீனாய் மலைக்கே வரலைங்க. சீனாய் மலைக்கே வராத ஒரு மனிதன் எப்படி மோசே காண்பித்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய முடியும்? அப்ப இந்த பெசலேயேலை குறித்து தேவனுடைய இந்த மகிமையான சித்தம் என்ன அப்படிங்கிறதை காட்டிலும் இந்த பெசலேயேல் என்று அந்த பையனுக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க பாருங்க. அந்த பெசலேயேல் எனப்பட்ட பெயரினுடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தருடைய நிழல், காட் ஆஃப் ஷேடோ அப்படிங்கிறார். தேவனுடைய நிழல். சார், தேவனை அப்படியே தத்ரூபமா என் பிள்ளை உலகத்துக்கு கொண்டு வர போகிறான்னு அவங்க பெற்றோர் பேர் வச்சிருக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயரனுடைய மேன்மைகள் அந்த பிள்ளைகளுக்கு வரணுமா இருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போதுதான் அந்த பெயரின் மகிமையே வரும் பாருங்க. பேரு கூட இயேசுன்னு வைத்துக் கொள்ளலாம், ஆனா இயேசுவுக்குள்ள இருந்த ஆவி வந்தா தான் இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்ற முடியும். அப்ப பெசலேயேல் என்றால் கர்த்தருடைய ஷேடோ, நிழல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்க அப்பா அம்மாவுடைய நற்கிரியைகளை குறித்து யாத்ராம 17வது அதிகாரம் சொல்லுதுங்க. மோசேயினுடைய கை தளர்ந்த போது ஒரு பக்கத்துல ஆரோனும் ஒரு பக்கத்துல ஊரும் தான் வந்தாங்க. இந்த ஊரு தான் இந்த பெசலேயேலுடைய தாத்தா. அதாவது இந்த பெசலேயேல் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆசாரிப்பு கூடாரத்துல பணி செய்கிறது எல்லாமே ஒருவேளை லேவி கோத்திரத்தா இருந்தாலுமே ஆசாரிப்பு கூடாரம் செஞ்சது யாருன்னா யூதா கோத்திரம் தான். அப்ப இந்த யூதா கோத்திரத்திலிருந்து பின்னாட்கள்ல இயேசு வரப்போகிறார் என்கின்ற ஒரு தெய்வீக ஞானத்தை வைத்துத்தான் இந்த ஆசாரிப்பு கூடாரமே செய்யப்படுது பாருங்க. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு கர்த்தர் பெயரிட்டு அழைத்த மனிதன் தான் இந்த பெசலேயேல். இந்த பெசலேயேலை காட்டிலும் யூகித்து செய்வதற்கு ஆள் இல்லையான்னு பாருங்க. இதே 31வது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கலட்டி ஆரோன் இடத்துல கொடுத்தா கன்று குட்டிய தத்ரூம தங்கத்திலே செய்யற அளவுக்கு சிலை செய்யற அளவுக்கு பெரிய நிபுணர். ஆனா கர்த்தர் அவரிடத்துல பொறுப்பு கொடுக்கல. யாரிடத்துல கொடுத்தாருன்னா பெசலேயேல்கிட்ட தான் கொடுத்தார். அப்ப பெசலேயேல் எப்பேற்பட்ட காரியத்தை செய்தார் அப்படின்னா வேத சொல்லுதுங்க. 31ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல வினோதமான வேலை செய்தாராமா. அப்ப மோசேக்கு அங்க காண்பித்த மாதிரியின்படியே இங்க பெசலேயேல் செய்துட்டு இருக்கிறார். சார், இயேசு இந்த பூமியில வாழ்ந்த மாதிரி எப்படி சார் நீங்களும் நானும் வாழ முடியும்? எத்தனையோ பேர் சொல்றாங்க இயேசு வாழலாங்க, அவர் தேவகுமாரன். ஆனா நாம அப்படி இல்லையே. நம்ம ஒரு தாயின் தகப்பன் வயிற்றுல தானே பிறந்தோம். ஆனா பவுல் ஒரு இடத்துல சொல்றாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கிறார்.
என்ன பவுல் என்ன தேவகுமாரனா? பவுலனுடைய தாயும் தகப்பனும் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அந்த மத்தியான ஒளியில இந்த பவுலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சவுலாத்தான் இருந்திருக்கிறார். இப்ப இந்த சவுல் தான் பவுலா கன்வெர்ட் ஆகி இப்ப இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிறனா இந்த வேதம் சொல்லுதுங்க, அனனியாவின் மூலமாய் கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிக்காம பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் விட்டு பரிசுத்தாவியும் பெற்றாராமா. இது அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்துல தன்னுடைய சாட்சியோடு சொல்லுகிறார். அப்ப இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுவதற்குத்தான் பரிசுத்தாவியை தவிர வெறுமனையில சபையில கையை தட்டிட்டு அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு அல்லது பலருக்கு சுகமளிக்கிறது மாத்திரம் பரிசுத்தாவியானவருடைய வேலை அல்ல. இதுவும் செய்வார், ஆனா இது மாத்திரம் இல்லைங்க. இயேசுவினுடைய அடிசுவடுகளை மாதிரியாய் வாழ்வதற்குத்தான். அப்ப வினோதமான காரியம் மாத்திரமல்ல, 5வது வசனம் சொல்லுது யூகித்து செய்தாராமாங்க. சார், பைபிள் எனப்பட்டது பரிசுத்த ஆவியில நிறைந்து பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தரை எழுதினது. இதை எப்படி இன்னைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும்? ஆதாம் பாவம் செய்தாரு, ஏவாள் பாவம் செய்தாங்கன்னா இது உலக தோற்றத்துல நடந்ததுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சார், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவருக்கு மறைவான எந்த ஆழமும் கிடையாது, எந்த அகலமும் கிடையாது, எந்த நீளமும் கிடையாது, எந்த உயரமும் கிடையாது. இதை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணல, காது கேட்கல, எந்த மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. ஆனால் நமக்கோ தேவனுடைய ஆவியானவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற போது இந்த சம்பவங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தடவை பைபிள் படிச்சுட்டு பைபிள் புரிய மாட்டேங்குது. பைபிள் புரிகிற புஸ்தகமா இருந்தா அது பைபிளே கிடையாதுங்க. பைபிள் கர்த்தருடைய புஸ்தகம். அப்ப கர்த்தருடைய ஆவி வரும்போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் எந்த வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை இணைப்பார் அப்படிங்கிறார். அப்ப இதை யூகித்து ஆசாரிப்பு கூடாரத்தை செய்தது கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல். அதான் ஞானத்தின் ஆவியை கொடுத்தாரம்மா. கடைசியா 36வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களில இதே பெசலேயல்ட்ட இந்த பொறுப்பை கொடுக்கிறார். 38ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல மோசே எப்படி சீனாய் மலையில இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தாரோ அந்த மாதிரியின்படியே பெசலேயலும் பெசலேயோடு கூட சில பேரும் சேர்ந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இதுதாங்க தேவன் தரக்கூடிய பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறது தான் தேவனுடைய ஆவியானவருடைய செயல். அடுத்தபடியா இதை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்கிறன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அதாவது தானியேல் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, பலியும் ஒளிந்து போயிருமாமா, காணிக்கையும் ஒளிந்து போயிரும் அப்படிங்கிறார். இது எந்த சம்பவத்துல நடக்குது அப்படின்னா இதே அதிகாரத்தினுடைய 25வது வசனம் சொல்லுது, மேசியா வரும் மட்டும் 7 வாரம் செல்லும் அப்படிங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கிறதற்கு முன்னாடி இந்த பிரதான பஸ்காவை சீசர்களோடு மேலறையில போய் ஒழுங்குபடுத்துறார். இந்த மேலறையில ஒழுங்குபடுத்துகிற போதுதான் எருசலேமில் செலுத்தப்படுகிற பஸ்கா முடிவுக்கு வருது. எருசலேமில் செய்யப்படுகிற பலிகள் முடிக்கு வருது. தேவாலயத்தின் திரைச்சிலைகள் அடுத்து 2ஆ கிளிய போகுது. அது மாத்திரமல்லாது கல்லறைகள் திறக்க போகுது. தேவன் எருசலேமில் இருந்த மகிமையை உலகம் முழுவதும் கொண்டு வர போகிறார். இந்த ஞானம் தானியேலுக்கு இருக்குதுன்னு சொல்லி இயேசுவே சொல்றார். அதாவது தானியேல் இயேசுவை குறித்து முன்னடையாளமா சொல்றாரு.
தானியேலை குறித்து இயேசு அடையாளம் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயோ, மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலேயே இயேசு தானியேல் சொன்னதை கோட் பண்ணுகிறார். பாழாக்கிற அருவருப்பு நிற்கக்கூடாத இடத்தில் நிற்கிற போது என்கின்ற சொல்லப்பட்ட பாழாக்கிற அருவருப்புனா என்னன்னா, மரணம்தான் பாழாக்கிற அருவருப்புங்க. அது இப்பொழுது இயேசுவின் மூலமாய் பரிகரிக்கப்பட போகிறது. அதை இயேசுவே அறிமுகப்படுத்துகிறார். அப்ப தானியேலுக்கு இயேசுவினுடைய மரண வரைக்கும் வெளிப்பாடு கிடைத்திருக்குதுன்னா, அப்ப தானியேலுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க. தேவன் தானியேலுக்கு கொடுத்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் பாருங்க. தானியேலினுடைய பாபிலோன் ஆரம்பமே பாருங்க ஒரு மகிமையா இருந்தது. அதாவது தானியேல் எப்போ பாபிலோனுக்கு வந்தாரோ, பரிசுத்தவான்களோடு கர்த்தரும் பாபிலோனுக்கு வந்துட்டார். இந்த நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு சொப்பனத்தை பார்த்த போது அந்த சொப்பனத்துல கதிகலங்கி நிற்கிறார். அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கிற மந்திரவாதிகள், சோசியக்காரர், சூனியக்காரரா வரவழைத்து அவர்களிடத்துல சொல்றார், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். இதை அந்த நாட்கள்ல இருக்கிற பாபிலோன்ல இருக்கிற இப்பேற்பட்ட மந்திரவாதிகள் சொல்றாங்க, ராஜாவே நீ சொப்பனத்தை சொல்ல வேணா, நாங்கள் அர்த்தத்தை சொல்றோம்னா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். கடைசியா இப்பேற்பட்ட பக்தி உள்ளவர்கள் எல்லாம் சங்கரிக்கும்படியா ராஜா கட்டளையிடுகிறார். அப்ப பக்தியா இருந்த பாபிலோன் மாத்திரம் கிடையாதுங்க, பக்தியா பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்ட யூதர்களும் சங்கரிக்கும்படியா சட்டம் வந்தது. அந்த நேரத்துலதான் தானியேல் போய் ராஜாவின் இடத்துல கெடு கேட்கிறார், எங்களுக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, 2 நாள்ல ராஜாவை நீர் பார்த்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறேன்னுட்டு தன்னுடைய சிநேகிதர்களாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்தின் இடத்துல சொல்லி அவர்கள் ஜெபித்த போது ராஜா பார்த்த சொப்பனத்தையும், ராஜா சொப்பனம் பார்த்த போது இருந்த இடத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்ப முதலாவது காரியம், இத்தனை மகிமையான இந்த ஞானம் தரிசனம் தானியேலுக்கு வருவதற்கு முக்கியமா தானியேலிடத்துல இருந்த 3 காரியம். முதலாவது காரியம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுதுங்க, இருதயத்தில் ஒரு நல்ல டிசிஷன் பாருங்க. யாரு எவரு சொன்னாலும் கர்த்தருக்கு நிகரா அல்லது கர்த்தருடைய வசனத்துக்கு நிகரா எது வந்தாலுமே நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு குடும்பத்தார் சொல்ற ஒரு ஆலோசனைக்கு இழுத்துட்டு போற எத்தனையோ குடும்ப ஸ்திரிகள் இருக்கிறாங்க, குடும்ப புருஷர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் சொன்னாரு, அக்கா சொன்னாங்க, அப்பா சொன்னாரு. சார், வேத வசனத்தின்படி வாழணும்னு தீர்மானிச்சாதான் இந்த ஞானமே வரும். தானியேல் என்ன தீர்மானிச்சாருன்னா, ராஜாவின் போஜனத்தினால தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கின்ற ஒரு டிசிஷன். சில பேர் ஊழியத்திற்கு எத்தனையோ டிசிஷன்ல வருவாங்கங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, வலிவி போய் அன்னைக்கு ஒருவேளை இனிதா இருக்கலாம் பாருங்க, ஆனா சொன்னவங்க எல்லாம் நல்ல இடத்துக்கு போயிருவாங்க, கேட்டவங்க தான் பாருங்க ஒரு அனாதையை போல, கை கொடுக்க ஒருத்தரும் இல்லாதவங்களை போல நிப்பாங்க. தானியேல் அப்படி இல்லை. தன்னுடைய இருதயத்துல அடிமை தேசத்துல வந்தாலும் நான் கர்த்தருடைய மனுஷனா இருப்பேன்னு எடுத்த ஃபர்ஸ்ட் டிசிஷன் பாருங்க. 2வது காரியம்தான் ஜெபத்துல உறுதியா இருந்தார். இன்னைக்கு ஜெபங்கிறது வேண்டாங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுதுங்க, தானியேல் எப்பெல்லாம் ஜெபித்தார்னா, இந்த பிரச்சனை வந்த போது சகோதரர்களோடு கூடி ஜெபம் பண்ணி இருந்தாராமா. அதற்கு அப்புறம் தேசத்துல நீங்க ஜெபிக்க கூடாது என்று ஒரு சட்டமே இயற்றப்பட்டிருந்தது. சட்டம் இயற்றப்பட்டிருந்த போதும் பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணி இருந்திருக்கிறார். அப்ப 2வது காரியம், எங்க இருக்கிறங்கிறது முக்கியம் இல்லைங்க, யாரோடு இருக்கிறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு செத்த மீன் பாருங்க தண்ணி போற போக்கிலே போயிட்டு இருக்கும், ஆனா உயிரோட இருக்கிற மீன் பாருங்க தண்ணிக்கு எதிர்த்து போயிருக்கும். பரிசுத்த ஆவியை பெறாத எத்தனையோ கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிற ஊழியக்காரர், ஊழியக்காரிகள் எல்லாமே அந்த தண்ணி போற போக்கிலே போவாங்க, உலகம் போற போக்கிலே போயிடணும். ஆனா பவுல் சொல்றாரு, உலகத்தை கலக்கிறவ இங்கே வந்து விட்டார்கள் என்று பவுலுக்கு பேர் கொடுக்கிற அளவுக்கு மாறி இருக்குது.
அப்ப இன்றைக்கு இரண்டாவது காரியம் ஜெபிக்கிறதுல உறுதியா இருக்கிறது பாருங்க. மூன்றாவது, தானியேல் வேத வசனத்தை தியானித்தாராமா. எப்படி தியானித்தார்னா, ஏதோ சங்கீத புஸ்தகத்தை அப்படியே வாசிட்டு போனது, அல்லது யாத்ராம புஸ்தகத்தை, நமக்கு ஃபேவரான புஸ்தகத்தை வாசிட்டு போறது, அது இல்லைங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை 70 வருடம் ஆகுங்கிறத வேத வசனத்தை வைத்து கற்றுக்கொண்டார். இதை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. எப்படி 400 வருடம் எகிப்துல அடிமைத்தனமோ அதே போல பாபிலோன்ல 70 வருடம் அடிமைத்தனம் என்று எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லிய தீர்க்க தரிசனத்தை தானியேல் தெரிந்து கொண்டார். அதுக்கு மிஞ்சி வேற எதையுமே பண்ணல. அப்ப நீங்களும் நானும் வசனத்தை விட்டு போயிடக்கூடாது பாருங்க. கடைசியா வேதம் சொல்லுது, தானியேலுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் பாருங்க. இந்த 4 இருந்ததுனாலதான் இயேசுவினுடைய மரணத்தை குறித்து கூட பேசுற அளவுக்கு தானியேலுக்கு விசேஷித்த ஞானம் இருந்தது. அப்ப கர்த்தருடைய ஞானம் எப்பேற்பட்டதுன்னா, இது தேவ பிள்ளைகளுக்கு நாம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பாருங்க. சாலமோனை கூட கர்த்தர் சந்திச்சார். எப்படி சந்திச்சார் அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 6-9 வரைக்கும் கர்த்தர் கிபியோனில சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னார். சாலமோன் எதிரிகளுடைய ரத்தத்தை கேட்கல, அல்லது தனக்கு செல்வம் வேணும்னு கேட்கல, பேரு வேணும், புகழ் வேணும்னு கேட்கல. ஏன்னா எல்லாமே அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிட்டார். இப்ப இவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னா, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு ஞானமுள்ள ஒரு இருதயம் இல்லைன்னு கேட்டார். கர்த்தருக்கு இது உகந்ததா இருந்ததுனால கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் கொடுத்தார். இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், முதலாவது எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய கேரக்டர் தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ப கூடாதுங்க. எல்லாமே ஊழியம் கிடையாது, எல்லோருமே ஊழியர் கிடையாது, எல்லாமே தீர்க்க தரிசனம் கிடையாது, எல்லோருமே தீர்க்க தரிசி கிடையாது. இதை பகுத்தறிவதற்கு தேவனுடைய ஞானம் வேணும். வேதம் சொல்லுகிறது, 2 தாய்மார்கள் ஒரு குழந்தைக்காக அடிச்சுட்டு வந்தாங்க. அப்பதான் சாலமோன் ஒரு பட்டயத்தை கொண்டு இந்த குழந்தையை 2ஆக வெட்டி ஆளுக்கு பகுதி கொடுக்கணும்னார். அப்ப உண்மையான தாய் கதர்னாங்க, பிள்ளை உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த அம்மாட்ட இருக்கட்டும், பிள்ளைய கொல்ல வேண்டாம். ஆனா போலியான தாய் இல்ல, கொல்லுங்க நாங்க. அப்ப இந்த ஞானம் இந்த சாலமோனுக்கு கிடைத்தது. உண்மையான தாயின் இடத்துல பிள்ளையை கொடுத்து அந்த தாயையும் அனுப்பிவிட்டார். ஃபர்ஸ்ட் காரியம், ஒரு காரியம் சரியா தவறா என்று பகுத்தறியக்கூடிய ஒரு இருதயத்தை ஞானம் கொடுக்கும். 2வது, இந்த ஞானத்தை வைத்து தாங்க இவங்க அப்பாவுக்கு எப்படி ஆவியினாலே தேவாலயத்தினுடைய கட்டமைப்பு கொடுக்கப்பட்டதோ அதே தேவாலயத்தை சாலமோன் கட்டி முடித்தார் பாருங்க. எப்படி மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரம் சீனாய் மலையில காண்பித்த மாதிரியே பெசலேயேல் இங்க தரையில கட்டி முடித்தாரோ, அதுக்கு அவருக்கு ஞானமுள்ள ஆவி இருந்தது போல இங்க சாலமோனுக்கும் ஞானமுள்ள ஆவி இருந்ததுனால தேவாலயத்தை கட்டி முடிச்சிட்டார். அடுத்து இந்த ஞானத்தை பார்ப்பதற்கு பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்தாங்களாமா, பல பெண்கள் வந்தாங்களாமாங்க. அதுல வேதம் சொல்லுகிறது, எத்தோப்பியா தேசத்தின் ஸ்திரீ சாலமோனை பலவிதமாய் விடுகதை எல்லாம் போட்டு பலவிதமா ஞானத்தை பரிசோதித்து கடைசியா சாலமோனோடு ஒரு மனைவியை போல ஒரு 6 மாசம் இருந்து பிள்ளையும் பெற்றெடுத்துட்டு போயிட்டாங்க. இதற்கு அப்புறம் எகிப்தினுடைய ராஜகுமாரத்தி சாலமோனை தேடி வந்தாங்க. பல ராஜாக்களுடைய குமாரத்திகள் சாலமோனுடைய ஞானத்தில் மயங்கினாங்க. சாலமோன் அவர்களுடைய அழகுல மயங்கினாரு. கடைசியா சாலமோனுடைய ஆரம்பம் அற்புதமா இருந்ததுங்க, முடிவு அப்படி இல்லை. முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மிக பெரிய படு பாதாள பாவத்துல விழுந்துட்டார். அவங்க அப்பா தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தரிசனத்தை சம்பாதித்து வச்சிருந்தார்.
ஆலயத்தை கட்ட வேண்டுவதற்கு பொருட்களை சம்பாதித்து வைத்திருந்தார். அதோடு கூட வேலை செய்வதற்கு நல்ல நல்ல நண்பர்களை சம்பாதித்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த சாலமோனை சந்திப்பதற்கு கர்த்தரையே சம்பாதித்து வைத்து கொடுத்துட்டு போனாருங்க. ஆனா சாலமோன் முடியும் போது அவன் கல்யாணம் முடிச்ச எல்லா மனைவிகளுக்கும், இந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டு இருக்குதுங்க, உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலும், கர்த்தர் கொடுத்த தேசத்துல, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தலத்துலதான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும்னு சொல்லப்பட்ட கர்த்தருடைய தேசத்துல 1000 மனைவிகளுக்கு கோயில் கட்டினார். 1000 மனைவிகள்ல அதுல சில கோவில்கள் பாத்தீங்கன்னா மோவாப்பிய ஸ்திரிகளுக்கும் அம்மோன் ஸ்திரிகளுக்கும் கோயிலை கட்டிட்டார். கர்த்தர் 2 முறை எச்சரித்தோம், கீழ்ப்படியாம போயிட்டார். வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளைகளுக்கு சாலமோன் ஜனங்களிடத்திலிருந்து எதிரிகளை சம்பாதிச்சாரு. கொஞ்ச காலத்துல ராஜ்யமே 2ஆ உடைஞ்சு, ஒரு ராஜ்யம் இஸ்ரேல் ராஜ்யமா மாறியது, ஒரு ராஜ்யம் யூதா ராஜ்யமா மாறிட்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த ஞானத்துல கர்த்தருக்கு பயப்படாம போனதுனாலதான் அந்த மனுஷன் எழுதுறாரு, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்து கொள்ளுங்கிறார். அதோடு கூட இன்னொரு இடத்துல சொல்றாரு, வாலிபனே உன் கண்ணின் காட்சியில நட, உன் நெஞ்சின் வழிகளில எல்லாவற்றிலும் நட, ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நின்று தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்துடாதன்ட்டார். ஏன்னா இவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். இவருடைய நியாய தீர்ப்பு தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இல்லாம போயிட்டு. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாறாத 2 ஆசீர்வாதத்துல ஒன்று என்னன்னா தேவ பலன்கிறார், 2வது தான் தேவ ஞானமுமாய் இயேசுவே இருக்கிறார். அப்ப இயேசுவுக்குள்ள இருந்த ஞானம் 5 இடங்கள்ல முழுவதுமே வேத ஞானத்தை, இயேசுவின் ஞானத்தை தாங்க சொல்லுது. ஆனா 5 ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல 12 வயதுல தேவாலயத்துல இருக்கிற பிரதான ஆசாரியர்களோடு இயேசு பேசுறார். எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு அவங்க அம்மா என்று சொல்லப்பட்டிருந்த யோசேப்பும் மரியாளும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அங்கதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவ கிருபையிலேயோ ஞானத்திலோ வளர்த்தியிலோ மனுஷ தயவிலோ நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிருந்தாராம். அப்ப இயேசுவினுடைய வளர்ச்சியில எதெல்லாம் இருந்ததுன்னா தேவ கிருபை இருந்தது, மனுஷருடைய தயவுன்னு இயேசுவுக்கே இருந்ததுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு பெரிய வரம் கிடைச்சிருச்சுன்னா மனுஷரெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, இயேசு மனிதர்களை மதித்திருந்தார். மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்துட்டு இருந்தார். அடுத்து அவருக்கு ஞானம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டு, அவருடைய ஊழிய பாதையில இருந்த ஞானத்துல மிக முக்கியமாக தம்முடைய சீசர்களை அணைத்து சில காரியங்களை கவனிக்க சொல்றார். இதுல முதலாவது, அநேகர் நமக்கு கவலைப்படுகிறதற்கு காரணம் என்னன்னா தேவனுடைய ஞானம் இல்லாததுனாலதான். நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டுட்டு தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயோ லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேயும் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறார். ஆகாயத்து பறவைகள்னு சொன்னதுல ஒரு இடத்துல காகங்களே கவனித்து பாருங்கள் அப்படின்ட்டார். இந்த காகங்கள் விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்தில் சேர்க்கிறது இல்ல, ஆனா பரமபிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார் அல்லவாங்கிறார். அதாவது தேவன் அவைகளுக்கு பிழை போட்டுகிறார் அல்லங்கிறார். அப்ப இதுல என்ன தேவன் ஞானம் வெளிப்படுதுன்னா, இப்ப நீங்களும் நானும் ஆகாயத்துல இருக்கிற பறவைகளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது ஆகாயத்து பறவைகள்ங்கிறோம், அல்லது காகத்தை பார்த்தா இது காகங்கிறோம், சில குருவிகளுக்கு சில பெயர் இடுகிறோம்.
ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இது தானா வரல, இது தேவனுடைய பறவைன்னு பாரு, இது தேவனுடைய காகம்னு பாரு, இது தேவனாலதான் இந்த பறவைகள் செய்ய முடிந்ததை தவிர இது தானா வரல, தேவனுடையதுன்னு பாருன்னார். அப்ப இன்றைக்கு நம்மளுடைய தலைமுடியிலிருந்து கால் வரைக்கும் தேவன் இல்லாமல் வரவில்லை என்பதை பாருங்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் அவர் தேவன், ஆனா அவைகளை பார்க்கல நம்ம விசேஷித்தவர்கள்ங்கிறார். அதே போல காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்கிறார். இந்த காட்டு புஷ்பங்கள்ங்கிற என்னன்னா பூக்களை கவனித்து பாருங்கள். சில பேர் பூக்களை புடுங்கி வியாபாரம் பண்ணுவதற்கு கண்ணு கருத்துமா பாக்குறாங்க. சில பேர் அப்படி இல்லை, இதை பிடுங்கி மாலை செய்யணும். இந்த மாலையை சில பேர் சிலைகளுக்கு போடுறாங்க, சிலர் பிணத்துக்கும் போடுறாங்க, சில பேர் கல்யாண வீட்டுக்கும் போடுறாங்க, சில பேர் தலைவர்களுக்கும் போடுறாங்க. ஆனா அந்த பூ புடுங்கினதுக்கு அப்புறம் அது உதிர்ந்து போயிருது பாருங்க. ஆனா அந்த பூவை யாரு கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, வண்டு சரியா கவனித்து போய் அதனுடைய மகரந்தத்துல உட்கார்ந்து அந்த மகரந்தத்துல இருக்கிற தேனை மாத்திரம் உறிஞ்சிட்டு போகுது. அப்ப இந்த பூவுக்குள்ள தேவன் எவ்வளவு காரியத்தை சிருஷ்டிச்சிருக்காருன்னு பாருங்க. ஒண்ணு பூ வாசனையா இருக்குது, பூவுக்குள்ள தேனை வச்சிருக்கிறாரு, பூவு பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, பூவு மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு மாலையை உருவாக்கிறாரு. ஆனா இந்த பூக்கள் கூட தேவன் தான் விளைவிக்கிறார். அப்ப நீங்க இதை எப்படி பாருங்கன்னா தேவனுடைய பூக்களாய் பாருங்கள் அப்படின்னார். அது எப்பேற்பட்ட வஸ்திரம் உடுத்துது அப்படின்னா, சாலமோன் கூட தன்னுடைய மகிமையில அப்படி வஸ்திரம் உடுத்தலையாமா, அவ்வளவு அழகா இருக்குதுங்க. ஒரு பூவை பாருங்க, அந்த பூ மொட்டுல இருந்து வெளியில வருது, அந்த மொட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள எத்தனை லேயர் இருந்து அதுக்கு மேல மகரந்தம் இருந்து அந்த மகரந்தத்துக்குள்ள தேனை வைக்கிறார். இவ்வளவு அழகுபடுத்துகிற தேவன் தான் உன்னுடைய பிதாவாய் இருக்கிறார் என்று ஞானத்தை போதிக்கிறார் பாருங்க. சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை காட்டிலும் இந்த பூவுக்குள்ள இவ்வளவு ஞானமா படைத்த தேவனை பார் அப்படிங்கிறார். இரண்டாவது காரியம், இவர்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்தது மாதிரி தேசத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த நாட்கள்ல, இயேசு பிறந்த நாட்களில உலகம் முழுவதும் ரோமர்களுடைய ஆட்சி இருந்தது. ஏன்னா இயேசு பிறக்கிற போது கூட அகஸ்வராயன் காலகட்டத்துல குடிமதிப்பு எழுதப்பட்ட ராயன் அப்படின்னாலே ரோமர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு ராயன் எனப்பட்ட ஒரு பெயர் இருந்தது. அப்போ உலகம் முழுவதும் ரோம பேரரசு ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இயேசுவை ரோமர் கையில எப்படியாவது வசமா பிடிக்க வைக்க வேண்டும் என்று உலகத்தை கவனித்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இருக்கிற பரிசேயர் சதிசேயர் வேத பாறைகள் ராயனுக்கு வரிப்பணி செலுத்துவது சரியா தவறுதா அப்படின்ட்டாங்க. அப்ப ராயனுக்கு வரிப்பணம் செலுத்தக்கூடாது அப்படின்னு ஏசு சொல்லிட்டாருன்னா ராயனுக்கு எதிரியா மாறிடுவார். அப்ப ராயனுக்கு வரிப்பணம் செலுத்துங்கள் அப்படின்ட்டாருன்னா இவர் யூதன் அல்லாதவரா, கடவுள் அல்லாதவரா போயிடுவார். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இப்ப ஏசு என்ன சொல்றாருன்னா, அந்த வரிப்பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு அந்த வரிப்பணத்தில் பொதிக்கப்பட்டிருக்கிற, ஒருவேளை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகளுடைய ஒரு படம் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்போ உலக நாடுகளில் அந்தந்த தேச தலைவர்களுடைய படங்கள் அதுல பொதிக்கப்பட்டிருக்கு. அதை காண்பித்துட்டு இந்த படத்துல இருக்கக்கூடிய நபர் யாருன்னா ராயன் அப்படின்ட்டார். இப்ப இயேசு ராயனுடைய பணத்தை ராயனுக்கு கொடுத்துருங்கன்ட்டார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கன்ட்டார். இந்த மக்கள் எவ்வளவு ராயனை அறிந்திருந்தாங்களோ தேவனை அறியல. அப்ப தேவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமலே போயிட்டாங்க. இங்க ஆண்டவர் ஞானமாய் உத்தரவு அருளினார் என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. இதற்கு அப்புறம் பார்ன் அகைன், திரும்ப பிறக்கிறதோ அல்லது உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாத சதிசேயர் பரிசேயர் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுல 7 அண்ணன் தம்பி இருந்தாங்க. ஒரு மனிதன் போய் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு வந்தார். திருமணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதன் குழந்தையே பெற்றுக்கொள்ளாம இறந்து போயிட்டார். மறுபடியும் இந்த 6 பேரும் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. 6 பேரும் குழந்தை இல்லாம இறந்து போயிட்டாங்க. 7வது இந்த பெண்ணு இறந்து போயிட்டு உயிர்த்தெழுதல்ல இந்த ஆணுக்கு இந்த பெண்ணு மனைவியாகிற அந்த நாள் வருமே, அந்த நாள் வந்த போது இந்த அம்மா 7 பேர்ல யாருக்கு மனைவியா இருப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது இவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்தும் சரியா புரிந்து கொள்ளல, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தும் புரிந்து கொள்ளல.
இந்த முறை எனப்பட்டது யூதாவிலிருந்து தாங்க வருது. இந்த யூதாவே சகோதரர்களை விட்டு பிரிந்து போனதுனாலதான் இந்த சம்பவம் நடந்தது. இஸ்ரேல்ல மலடே இருப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், மிருக ஜீவன்களா இருக்கலாம், எதுலையுமே மலடே இருக்காதுங்கிறார். அப்ப மலடு எங்க இருக்குதோ அங்க நியாயப்பிரமாணம் மீறப்பட்டிருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்ப கர்த்தருடைய வசனத்தை மீறுகிறவர்களுக்குத்தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு காரியத்தை செய்யறாரு. ஆபிரகாமே 100 வயதா இருந்தாருங்க, சாராள் மலடியா இருந்தாங்க. இவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பதற்கு தேவன் தன்னையே வெட்டி அவர்களுக்குள்ள பதிய வைத்தார். அப்ப இஸ்ரவேலருக்கு இதே மாதிரிதான். ஆனா யூதா எனப்பட்டவன் இந்த 11 சகோதரர்களையும் விட்டு தனியா பிரிஞ்சுதான் போய் கானான் தேசத்துல போய் கானானிய ஒரு ஸ்திரியை கல்யாணம் முடிப்பார். இந்த கல்யாணம் முடிக்கிற இந்த பாவம் இவங்க அப்பாவும் செய்யல, இவங்க அப்பாவோட அப்பாவும் செய்யல, இவங்க தாத்தாவும் செய்யல. ஈசாக்கு கானானிய ஸ்திரியை கல்யாணம் முடிக்கல, இஸ்ரேல் கானானிய ஸ்திரியை கல்யாணம் முடிக்கல, ஆபிரகாமே கானானிய ஸ்திரியை கல்யாணம் முடிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா கானானியர் காமின் மூலமாய் பாவத்துக்குட்பட்டு சபிக்கப்பட்டவங்களா போயிட்டாங்க. நோவா அவங்களை சபிச்சிட்டார். அப்ப ஐக்கியத்தை விட்டு போனதுனாலதான் இந்த பாவத்துக்குள்ள போனதுனால இப்ப அவங்க மூத்த மகனை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அவன் துன்மார்க்கனா இருந்தனால இறந்து போயிட்டான். இப்ப அண்ணனுக்கு பிள்ளை பிறக்கணுமா, அவன் பேருக்கு நான் பிள்ளைய கொடுக்குமான்னு தம்பியை தவறு பண்ணதுனால கர்த்தர் அவனை அடிச்சுட்டாரு, அவனை இறந்து போயிட்டான். 3வது ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தா இந்த தாமாரின் மூலமா 3வது பிள்ளை இறந்து போயிருவான்னு தான் பிள்ளையும் கட்டி கொடுக்கல. இந்த பாவங்களின் நிமித்தமா தாங்க இப்படி நடந்தது. ஆனா இஸ்ரவேல்ல கல்யாணம் முடித்த இஸ்ரவேலுடைய வேத வசனத்தின்படி நடந்த எல்லோருக்கும் பிள்ளைகள் பிறந்தது. அப்ப இவங்க கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல வந்த போது தேவனுடைய ரூபமா இருந்தாங்க, தேவனுடைய சாயலா இருந்தாங்க. அங்க கணவன் மனைவி எனப்பட்டவங்க தேவதூதர்களை போல இருப்பாங்கன்னு அங்க சொல்றார். கடைசி அங்கங்க இயேசுவின் இடத்துல தேவாலயத்திற்கு ஒரு பாவத்தினால கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வராங்க. அவ விபச்சார பாவத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாங்க. பிடிபட்ட அந்த பெண்மணியை கொண்டு வந்துட்டு இயேசுவின் இடத்துல நிறுத்தி, இவள் இந்த விபச்சார பாவத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டிருக்கலாம், இவளை என்ன செய்யலான்னு கேட்கிறாங்க. இப்ப இயேசுவின் இடத்துல ஓயாம நச்சரித்த உடனே விரலினால தரையில எழுதி, பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவான்ட்டார். இப்ப இந்த பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவான் என்கின்ற வார்த்தை ஆவியின் ஜீவனுமாய் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உலாவுதுங்க. அதாவது கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேங்கிற மாதிரி இந்த வார்த்தை ஆவியின் ஜீவனுமா அந்த இடத்துல உலாவுகிற போது அந்த இடத்துல இருந்த எல்லோருடைய காதுகளிலும் போய் ஒவ்வொருவருடைய இருதயத்துல போய் அவர்கள் செய்த பாவங்கள், அதாவது இந்த பெண்மணி விபச்சாரம் பாவம் செய்ததுதான் இவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பெண்ணு இதை காட்டிலும் பெரிய பாவங்கள் செய்திருக்கிறாங்க. மிகப்பெரிய 2 பாவங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த பிரமாணத்தையும் மீறிட்டாங்க. 2வது காரியம், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக இருக்கிறாங்க. ஒருவேளை இவ அழகா இருந்ததுனால இவங்க அப்பா அம்மாவை மதிக்கல. இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு தன்னிச்சையாய் போய் அழக வித்துத்தான் இந்த விபச்சார பாவம் செய்திருக்கிறாங்க. 4வது காரியம் நீ இச்சியாது இருப்பாயாக இருக்கிறாங்க. எவனுடைய கணவனையோ இச்சித்து அந்த பாவத்துக்குள்ள போயாச்சு. இவ்வளவு பாவம் இந்த பெண்மணி செய்திருக்கிறாங்கன்னா இன்னும் இவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இவள் கையமல்மா விபச்சார பாவம் தான் பிடிபட்டு இருக்கான்னு. ஆனா அவர்கள் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறாங்க, பிடிபடல. ஒருவேளை முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இருந்திருக்கலாம், தாய் தகப்பனை கணவனா இதெல்லாம் ஒருவேளை கடினமா செய்திருந்தா கூட இச்சியாதிருப்பாயாக என்கின்ற ஒரு பாவம், விபச்சாரம் எனப்பட்ட ஒரு அறிவே எதுல வரும்னா இச்சை உட்பவதியாய்தான் விபச்சாரமே வருதுங்கிறார். அப்ப எல்லாரும் மனசாட்சியில குத்தப்பட்டு கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இயேசு மாத்திரை இருக்கிறாரு, அந்த பெண்ணு மாத்திரை இருக்கிறாங்க. அதாவது இந்த தண்டனைக்கு உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, இப்பேற்பட்ட விபச்சார பாவம் செய்கிறவர்களை கல்லால் அடித்து கொள்ளணும்னு.
இந்த விபச்சார தொழில் செய்யறதுக்கு ஒரு ஆணு வேணும், ஒரு பெண்ணு வேணும். ஆனா பிடிபட்டது யாருன்னா ஒரு பெண்ணு மாத்திரம்தான், ஆணை காணாம். இதற்கு அப்புறம் அந்த பெண்ணின் இடத்துல கேட்கிறாங்க. அந்த பெண்ணு உள்ள உடைஞ்சு சொல்றாங்க, அதாவது இவர்களுக்கு தெரிஞ்ச பாவம் எத்தனையோ பாவங்கள் இவர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பாவம் எல்லாம் இன்னைக்கு எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஆனா உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பாவம் எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. என்னை இவர்கள் தண்டிக்க கொண்டு வந்துதான் நினைக்கல, ஒரு நல்ல விடுதலைக்கு கொண்டு வந்தவங்களா இருக்குன்ட்டு ஒருவரும் என் மேல இல்ல ஆண்டவரே அப்படிங்கிறவன தண்டிக்க ஒருவரும் இல்லை என்ற போது அங்கதான் இயேசு சொல்றாரு, உனக்காக நான் தண்டிக்கப்படுகிறேன், உன்னுடைய மீறுதல் நிமித்தமா நான் காயப்படுகிறேன், உன்னுடைய அக்கிரமத்தை நிமித்தமா நான் நொறுக்கப்படுகிறேன், இனி என்னுடைய ஸ்தானத்துல உன்னை வைக்கிறேன், இனி போய் பாவம் செய்யாதன்னு ஒரு புது சிருஷ்டி அனுப்புனாருங்க. இந்த பெண்மணி தான் ராஜரீக ஆசாரிய ஊழியத்தை முதல்ல இயேசு உயிரோடு இருக்கும் போதே இயேசுவுக்கே செய்தவங்க. அதாவது ஒரு மரித்து போன ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா இந்த அம்மா விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சி இயேசுவின் சிரசில ஊத்துறாங்க. அந்த தைலத்தினால இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிறாங்க. அதாவது ஒரு ஆசாரியனுக்கு ஒரு அபிஷேகம் எனப்பட்டது தேவை. அப்ப இயேசு மனித இனத்திற்கு மெல்கிசேதேக் என முறைமையின்படி ஒரு ஆசாரியனாய் மாறுவதற்கு இந்த அம்மாவை பரிசுத்தப்படுத்தி இந்த அம்மாவின் மூலமாக இவர் உலகம் முழுவதும் உங்களை என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவதற்கு அந்த அம்மாவை பரிசுத்தப்படுத்தினார். இதுதாங்க தேவனே ஞானமாகிறாராமா. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஞானத்துக்குள்ளதான் வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த ஞானத்துக்குள்ளதான் என்னென்னமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி யாக்கோபு நிருபத்தில் எழுதுறாரு பாருங்க. சமாதானம் இருக்குது, அங்க நற்கிரியைகள் இருக்குது. இந்த அம்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் அவர். இன்னி சொல்ல போனா அவரே இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஞானமாயிட்டார். அப்ப இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய ஞானம் எனக்கு இல்லாமல் இருக்குமானா உம்முடைய ஞானத்தை எனக்கு தார். இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, படிப்புல ஞானம் இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணி ஞானத்தை கொடுக்கிறவரும் ஒருவனையே கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய அவளிடத்தில் கேட்க கடவான் என்று படிப்புக்கு மாத்திரம் ஞானத்தை கேட்கிறாங்க. இல்லைங்க, தேவனை போல பூமியில வாழ்வதற்கு தேவன் ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே எங்களுக்கு ஞானமாய் இருக்கிறீர். யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லையப்பா, கிறிஸ்துவே அவர்களுக்கு ஞானமாய் இருக்கிறானபடி நீர் தந்திருக்கிற நல்ல ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம். தானியேலை போல ஒரு அர்ப்பணிப்போடும் யோசேப்பை போல ஆண்டவரே ஒரு தேவ பயத்தோடு வாழ்ந்து இந்த பூமியில இருக்கிற மக்களுக்கும் தேவ நாமத்திற்கு மகிமையாகவும் வாழ எங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.